அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 25/2/2025 மாசி மாதத்தின் 13ஆம் நாள் பிரதோஷம். 26/2/2025 மாசி மாதத்தின் 15ஆம் நாள் புதன்கிழமை மாசி மகா சிவராத்திரி. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 2 நாளுமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அதிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருவோண விரதம், செவ்வாய்க்கிழமை, மாசி செவ்வாய், கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மாசி செவ்வாய், அபிச்சித் நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். அதுவும் அபிச்சித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்திலே, அதாவது மாலை 6:18 6:42 வரைக்கும் அபிச்சித் நட்சத்திரமும் இருக்குது. அபிச்சித் நட்சத்திர நேரம், மாசி செவ்வாய், பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை, திருவோண விரதம்னு பல அற்புதங்களை கொண்ட இந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டை மாலை பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏற்றி மனதார சிவனை நினைத்து உங்களுக்கு தெரிந்த சிவநாமங்களை உச்சரித்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் நிறையா இருக்கும், செல்வாக்கு இருக்காது. அது மாதிரி பணம் நிறையா இருக்கும், நல்ல ஒரு நிம்மதி இருக்காது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை சூழல் நல்லா அமைஞ்சிருக்கும், பண தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பணமும் இருக்கும், நிம்மதியே இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் ஆரோக்கியம் சரியாக இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க பிரதோஷ நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாது. மனதார சிவனை நினைத்து வழிபாடு செய்யணும். முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையிலே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம். சிவனருள் இருந்தால்தான் சிவாலயம் செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் சிவநாமத்தை உச்சரித்துக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு சிவனருள் நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவனருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவநாமத்தை உச்சரித்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சிவாலயத்துக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர், அவருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. இன்றைய தினத்தில் வெற்றிலை மேலே தீபம் ஏற்றணும். வெற்றிலை என்பது முருகனுக்குரிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. இந்த வெற்றிலை இல்லாத விசேஷ வைபவங்களே கிடையாது. செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை மேலே சிவனுக்குரிய நேரமான பிரதோஷ நேரத்தில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி சிவநாமங்களை உச்சரித்தீங்க அப்படின்னா 16 செல்வங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. மிக மிக எளிமையான சூட்சமம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு தட்டெடுக்க போகிறீங்க, அதில் 6 வெற்றிலைகளை பரப்பி வைக்க போகிறீங்க. அந்த வெற்றிலையின் நடுவே ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற போகிறீங்க. 1 டம்ளர் பால் அல்லது பழங்களை பிரசாதமாக வைத்துக்கோங்க. முடிந்தால் கருப்பு உளுந்து வேக வச்சு பிரசாதமாக வச்சு அந்த கருப்பு உளுந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.